பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். மம்தாவின் திரிணாமுல் கட்சி ஆட்சி செய்யும் மேற்கு வங்கத்தில் 294 சட்டசபை தொகுதிகளுக்கு ஏப்ரல் 23, 29களில் 2 கட்டமாக தேர்தல் நடந்தது. 4ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்கை. அனைத்து ஓட்டு மெஷின்களும் சீலிடப்பட்ட அறைகளில் பலத்த பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் வடக்கு கொல்கத்தாவில் உள்ள தொகுதிகளுக்கான ஓட்டு மெஷின்கள் வைக்கப்பட்டிருக்கும் குதிராம் அனுஷிலன் கேந்திரா என்ற மையத்தில் பாஜகவினர் புகுந்ததாக மம்தா கட்சியினர் அதிர்ச்சி கிளப்பினர். ஸ்ட்ராங் ரூமில் டார்ச் லைட் வெளிச்சத்தில் சிலர் நடமாடுவதாக சோசியல் மீடியாவில் திரிணாமுல் காங்கிரஸ் அதிர்ச்சி வீடியோவை வெளியிட்டது. திரிணாமுல் வேட்பாளர்கள் சசி பாஞ்சா, குணால் கோஷ் அந்த மையத்தில் தர்ணா செய்தனர். ஓட்டு மிஷின்களை ஸ்ட்ராங் ரூமில் வைத்த அன்று மாலை 4 மணி அளவில் யாரும் இல்லாதபோது ஸ்ட்ராங் ரூம் திறக்கப்பட்டுள்ளது என்றனர். முதல்வர் மம்தாவும் அங்கு விரைவதாக தகவல் வந்ததால் திரிணாமுல் தொண்டர்கள் குவிந்தனர். ஆனால் அவர் தெற்கு கொல்கத்தாவில் சகாவத் மெமோரியல் பள்ளியில் ஓட்டு மிஷின்கள் வைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு அறைக்கு சென்று 4 மணி நேரம் தங்கி கண்காணிப்பில் ஈடுபட்டார். இந்த சம்பவங்களால் மேற்கு வங்கத்தில் பரபரப்பும் பதற்றமும் தொற்றியது. நள்ளிரவில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில தலைமை தேர்தல் அதிகாரி மனோஜ்குமார் அகர்வால், விதிப்படி ஓட்டு மிஷின் வைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு அறைக்குள் மின் இணைப்பு இருக்கக்கூடாது. அதனால் டார்ச் லைட்டை அதிகாரிகள் பயன்படுத்தினர். சந்தேகத்திற்கு இடமான நடமாட்டம் இருந்தது ஸ்ட்ராங் ரூமில் இல்லை, மாறாக தபால் ஓட்டு பிரிக்கப்படும் பகுதியில்தான். தபால் ஓட்டு பிரிக்கும் பணி மாலை 4 மணிக்கு துவங்கும் என்று அனைத்து கட்சிகளுக்கும் காலையிலேயே இமெயில் அனுப்பப்பட்டுவிட்டது. எனவே திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் கூறுவதில் உண்மையில்லை. அவர்கள் சொன்னது அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டு. ஸ்ட்ராங் ரூமில் எந்த தவறும் நடக்க வாய்ப்பே இல்லை என்று கூறினார். இதன் மூலம் திரிணாமுல் காங்கிரசின் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய் என்பது வெளிச்சத்திற்கு வந்தது. வடக்கு கொல்கத்தாவில் அவர்கள் நடத்திய போராட்டம் புஸ்வானமானது. தெற்கு கொல்கத்தாவில் ஸ்ட்ராங் ரூமை பாதுகாக்க வந்திருந்த மம்தாவும் நள்ளிரவுக்கு பிறகு வீட்டுக்கு புறப்பட்டு சென்றார்.